Hi guys, welcome back to my dear facts channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம வந்து PS soap யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஹோம் மேட் soap மேட் பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு நான் யூஸ் பண்ண போறது மெயின் இன்கிரிடியன்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பீட்ரூட். நம்ம வந்து பீட்ரூட் சோப்பும் பண்ணலாம் இல்ல ரைஸ் ஃப்ளோர் சோப்பும் பண்ணலாம். நான் வந்து இது ரெண்டுமே mix பண்ணி பண்ணலாம் அப்படினு சொல்லி ஒரு ஐடியால இருக்கேன். சோ வந்து ஒரு PS soap 50 rupees அதாவது 100 grams சோப்பு. இதுக்கு வந்து 2 பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறேன். 2 பீட்ரூட்டை கட் பண்ணி அரைச்சி அதோட ஜூஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நம்மளுக்கு வந்து அரிசி மாவு தேவைப்படும். ஸோ இது 3 தான் மெயின் இன்க்ரீடியன்ட். வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ என்கிட்ட இவ்வளோ பீட்ரூட் ஜூஸ் இருக்குது. இதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி பெரிய ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் ஸ்பூனு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு நம்ம வந்து போட்டுப்போம். வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சு இப்போ நான் நல்லா கரைச்சிட்டேன். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, ஒரு மாதிரி கொஞ்சம் திக்காக போரிங் கன்சிஸ்டன்சியில் எனக்கு வந்துருக்கு. இப்போ நம்ம சோப் பேஸ்க்கு தேவையான பொருள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த சோப்பை நான் வந்து கட் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் குட்டி குட்டி பீசஸை கட் பண்ணிவிட்டேன். இதை நான் போய் மெல்ட் பண்ணி கொண்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இதை நான் நல்லா மெல்ட் பண்ணிட்டேன். மெல்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆகுதுனால கொஞ்சம் இருக்குது. இதில் நம்ம இந்த பீட்ரூட் மிக்ஸ் பண்ணிக்கணும். அரிசி மாவு மிக்ஸ் பண்ண பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து சூடே ஆறி போயிடுச்சு. நீங்கள் வந்து சூடாக இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணி போர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது செட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து நான் அந்த மோல்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மோல்டில் வந்து ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் இப்போ இது எல்லாத்தையும் வந்து இந்த மோல்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது வந்து ஆல்ரெடியே செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அங்கங்கே திப்பியாக இருந்துச்சு. ஸோ இதோட கலர் பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளூ கலரில் வாங்கினேன், ஏன்னா அதான் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் மிக்ஸ் பண்ணதும் ஒரு நல்ல நாவல் பழ கலரில் வந்து வந்திருக்கு. இது நம்ம ஒரு 24 hours நல்லா செட் ஆக விட்டுட்டு நான் செட் ஆனதும் உங்களுக்கு காட்டுறேன். இது அந்த வந்து நம்ம போர் பண்ணி மீதி அந்த பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருந்துச்சுங்களா, அதான் நான் எடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு வந்து குழச்சி காட்டுறேன் பாருங்கள். என்ன பார்த்தீங்கன்னா தெரியும், என்னால் 2 கையில் குழைக்க முடியல, இன்னொரு கையில் கேமரா இருக்கிறதுனால. ஸோ நான் ஒரு கையில் குழைக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இப்போ வந்து நம்ம டீமோல்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து 2 டீமோல்ட் பண்ணிட்டேன். ஸோ இது மட்டும் உங்களுக்காக. இது மேலே வந்து நான் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருந்தேன், ஏன்னா நான் அது பண்ணுறப்போ மிக்ஸ் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் ஆயில் தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.